இளையராஜா அவர்கள் இப்போ ரீசெண்டா மஞ்சுமல் பாய்ஸோட ப்ரொடியூசர்ல கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவருக்கு ஒரு லீகல் நோட்டீஸும் அனுப்பி இருந்திருக்காரு. சோ அந்த நோட்டீஸ் படி வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸோட ப்ரொடியூசருக்கு நீங்க உங்க படத்துல வந்துட்டு என்னோட பாடலை யூஸ் பண்ணிருக்கீங்க. பட் நீங்க ப்ராப்பரா என்கிட்ட எந்தவித பெர்மிஷனும் வாங்காம அந்த பாடலை உங்க படத்துல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அது சட்டப்படி குற்றம். நீங்க அந்த படத்துல இருந்து அந்த பாடலை ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட ப்ராப்பரா வந்து பெர்மிஷன் வாங்கணும். எனக்கு நீங்க இந்த பாடலை உங்க படத்துல யூஸ் பண்ணதுக்காக ராயல்டி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இளையராஜா அவர்கள் மஞ்சுமல் பாய்ஸ் ப்ரொடியூசருக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பி இருந்திருக்காரு. இளையராஜா அவர்கள் ஆல்ரெடி இந்த விஷயத்த பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ரொம்ப ரீசெண்டா சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன்ல கூலி அப்படின்ற படம் வந்து வரப்போகுது. அண்ட் அந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைட்டில் டீசர்ல வந்துட்டு டிஸ்கோ அப்படின்ற பாடலை வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாடலுக்கு வந்து நீங்க ப்ராப்பரா என்கிட்ட ராயல்டி வாங்கல அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் மேலேயும் சன் பிக்சர்ஸ் மேலேயும் வந்துட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கர பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. ஆல்ரெடி இளையராஜா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பினதுக்கு அப்புறமா சோஷியல் மீடியால அவர் மேல எக்கச்சக்கமான ஹேட்ரட் பரவி இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவர் உங்க நண்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனை தொடர்ந்து இப்போ மறுபடியும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்காக குணா படத்துல வந்த கண்மணி அன்போடு காதலன் பாடலை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாடலுக்காக இளையராஜா அவர்கள் இப்போ ராயல்டி கிளைம் பண்ணியிருந்திருக்காரு. இளையராஜா மியூசிக் போட்ட பாடலை வந்து ஸ்டேஜ்ல வந்து பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து அவருக்கு ராயல்டி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இளையராஜா அவர்கள் கோர்ட்ல அபிஷியலா ஒரு ஸ்டே ஆர்டரும் வாங்கி வச்சிருக்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம்.